குஜராத்தில் தொடங்கி இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப தீவிரமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரொட்டி துண்டுக்காக தங்களுடைய பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரஜபுத்திர பெண்கள் கற்பு மிக்கவர்கள், அந்த கற்பை யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. இன்னொரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொன்னாலே அவன் டென்ஷன் ஆவான், கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலே அவன் டென்ஷன் ஆவான். அவன்கிட்ட போய் ரொட்டி துண்டுக்காக பிழைப்புக்காக தன்னுடைய பிள்ளைகளை பிரிட்டிஷாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவன் சொன்னது பயங்கரமா பத்திக்கிச்சு ரஜபுத்திரர்கள் மத்தியில. அவங்க இப்பவும் சொல்றது என்னன்னா, நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவன், அந்த உரிமையில கேட்கிறேன், இவனை நீக்கிக்க அப்படின்னு. ஆனா பிஜேபி இப்போது வரைக்கும் அவரை நீக்கவில்லை. எந்த கத்தியை இவர்கள் கூர்திட்டி ரஜபுத்திரர்கள் கையில் கொடுத்தார்களோ அதே கத்தியை இப்போது ரஜபுத்திரர்கள் பிஜேபி நெஞ்சில் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 220 சீட்டை தாண்ட முடியாது மொத்த இந்தியாவிலையும் பிஜேபி ஆளன்ற நிலையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மோடியினுடைய ஊர்ல நின்று போட்டியிட்டு ஜெயிச்சுட்டு இருந்த ஒருத்தர் இப்ப போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, கள நிலவரம் தெரியுது. ஜாட்லாண்டுன்னு சொல்றானே, அந்த ஜாட்டுக்காக நீ நியாயமா இருந்தியா? வேளாண் மசோதாவை கொண்டு வந்து அவன் நிலத்தை பூரா திருட பார்த்த. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு பத்திரிகையாளர் இந்திரகுமாரோட நினைச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். வட இந்தியாவில் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சபதம் எடுத்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க பெண்கள். லட்சக்கணக்கில் கூட்டங்கள் குவியுது. ராஜபுத்திரர்கள் இஷ்யூ என்னதான் நடந்துட்டு இருக்கு தோழர்? ராஜபுத்திரர்கள் பிரச்சனை வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. குஜராத்தில் தொடங்கி இங்கே உத்தரப்பிரதேசத்தில் வெஸ்ட் யூபின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி வரைக்கும் ரொம்ப தீவிரமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2021 காலகட்டங்களில் ஹரியானாவில் ஒரு பஞ்சாயத்து, அங்கே மிகிர் போஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர், பொதுவாகவே மன்னர் அப்படின்னு வந்துட்டாலே அதில் பல சாதிகளுக்கான கிளைம் இருக்கும். வெகு சில மன்னர்களுக்கு மட்டும்தான் பல சாதிகளுடைய கிளைம் இல்லாமல் இருக்கும். இப்போ ராணா பிரதாப் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் மகாராணா பிரதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பருக்கு எதிராக மேவார் பகுதிகளில் முகலாய படைகளுக்கு எதிராக போட்டியிட்டவர். அவங்ககிட்ட இருந்தால் சித்தூர் கோட்டையை அக்பர் கைப்பற்றுறாரு, மேவார் பகுதியையும் கைப்பற்றுறாரு. ஆனால் அந்த மேவார் பகுதியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொரில்லா தாக்குதல் நடத்தி மீட்டெடுக்கிறாரு ராணா பிரதாப் சிங். இந்த ராணா பிரதாப் சிங் பேரே சிங் அப்படின்னு வந்துடுறதுனால ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது. தமிழ் ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே பேரே பல சாதிகளுக்கும் பின்னோட்டாக இருக்கும். இப்போ பிள்ளை அப்படின்ற அந்த பின்னோட்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸில் மட்டும் இல்லை, பறையர்லையுமே பிள்ளைன்ற ஒட்டு அடைமொழி போட்டுக்கிற வழக்கம் இருந்திருக்குது தமிழ்நாட்டில். தேவன் அப்படின்னா பல சாதிகள்லையும் கூட தேவன் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்குளத்தூர்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் பல சாதிகள்லையும் அந்த பட்டம் பயன்படுத்துறத பார்க்க முடியுது. அப்போ இங்கே எந்த சாதியுமே ஒரு குறிப்பிட்ட வேலையை தொடர்ந்து செய்தவர்களாக இருந்ததில்லை. மன்னர்களுக்கு நெருக்கமான அல்லது படைகளில் முன்னணியில் இருந்ததில் பல சாதிகளும் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் எல்லாருக்குள்ளேயும் அந்த பட்ட பெயர்கள் அப்படின்றது பல்வேறு சாதிகளுக்கும் காமனாக இருக்குது. அதனால் இங்கே ஒரு மன்னரை இன்ன சாதி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மள்ட்ட அதுக்கான விரிவான குறிப்புகளும் கிடையாது. பட் ஆனால் அந்த பகுதியில் முகலாய சாம்ராஜ்யம் இருந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த டீட்டெயில்டாக அக்கௌண்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வழக்கமாக இருக்கும். ஒவ்வொரு முகலாய சக்கரவர்த்திக்கும் பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயோகிராஃபி எழுதி வச்சுருப்பாங்க. கோர்ட்லேயே ஒருத்தர் உட்காந்து பயோகிராஃபி எழுதிக்கிட்டே இருப்பார், அதுதான் அவருக்கு வேலை. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க, அவங்க யார் என்னாரு அப்படின்றதெல்லாம் பதிவுகளாக இருக்குது. இந்த மிகிர் போஜ் அப்படின்ற அந்த மன்னர் ரொம்ப பழங்காலத்து ஆள். இப்போ 8ஆம் நூற்றாண்டோ 9ஆம் நூற்றாண்டோ அவருடைய காலகட்டம். அவருடைய வீரதீர செயல்களுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை. அவர் என்ன செஞ்சார் எது செய்யலைன்றதெல்லாம் நம்மளுக்கு பேச்சே இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, அவருக்கு சிலை வைக்கிறாங்க. சிலை வச்சு அதன் மூலமாக ஓட்டு தேத்தணும் அப்படின்றது நோக்கம். யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டு அந்த சிலை ஒன்றை திறக்கிறாங்க. அந்த சிலையில் எப்படி பேர் எழுதிட்டாங்க அப்படின்னா, மிகிர் போஜ் குஜ்ஜார்னு எழுதிட்டாங்க. குஜ்ஜார் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கக்கூடிய பெயர். இப்போ அந்த சாதிக்காரர்கள் குஜ்ஜாரை குறிவைத்து தான் இந்த சிலை வைக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லப்பட்டது. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மறுநாளே
ராஜ்புட்ஸ் வந்து அந்த கல்வெட்டையே வந்து உடைச்சு தகர்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் ராஜ்புட்டு, நீ எப்படி அவரை குஜார்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் இந்த பிரச்சனை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு கல்வெட்டு வைக்கிறது மட்டும்தான். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொல்லிக்கிறது இது வந்து சுயமரியாதை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள் கிளைம் பண்ணிக்கிறாங்க. எங்க குஜராத்லேயும் அதான் சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் யூபிலையும் அதான் சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் யூபியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குஜராத்தில் நடக்கிறத பார்த்துடலாம். குஜராத்தில் புருஷோத்தம் ரூபாலா அப்படின்றவர் தான் வந்து பிஜேபியோட கேண்டிடேட். அவர் என்ன செய்கிறாருன்னா, பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும், எந்த ஊராக இருந்தாலும் ஒரு சாதியோட ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது, எல்லா சாதிக்காரர்களுடைய ஓட்டு வேணும். இவர் போய் பட்டியல் சமூக மக்கள்கிட்ட போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, நம்மலாம் இன்டெகிரிட்டியாக வாழ்ந்த மக்கள், இந்த நாட்டில் என்றைக்குமே விலை போகாத மக்கள் நம்ம தான். இப்போ திரும்ப வந்து ஒரு ஸ்பீச் பேசியிருப்பார் தமிழால். ஏன் இவங்கெல்லாம் அவுட்காஸ்டாக இருந்தாங்க, ஏன்னா இவங்க என்றைக்குமே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ கொடுக்குற ஹையரார்க்கியை இவங்கெல்லாம் ஏற்றுக்கல, உனக்கு எதிராக போராடினாங்க, அதனால இவங்கெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு அவருக்கு சொல்லியிருப்பார் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த டோனில், ஆனால் அந்த நோக்கம் இல்லை. அந்த டோனில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளாம் தான் போராடி இருக்கோம் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, வெள்ளைக்காரன் வந்த போது எதிர்த்து நின்னது யாரு, எல்லாம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் தோளோடு தோல் நின்று பேசுனது இல்லாமல் ரொட்டி துண்டுக்காக தங்களுடைய பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பொதுவாகவே ரஜபுத்திரர்கள் மத்தியில் பெண்கள் விஷயம் வந்து ரொம்ப காட்டுத்தீயாக பற்றக்கூடியது. நம்ம பல திரைப்படங்களில் பார்த்துருக்குறோம். பத்மாவதினு ஒரு படம் வந்தது. அதனுடைய நோக்கம் என்ன, ரஜபுத்திர பெண்கள் வந்து கற்பு மிக்கவர்கள், அந்த கற்பை யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாது. யாராவது எதிரி நாட்டு மன்னர் வந்து படையெடுத்து வர்றான்னா அவங்க மாஸ் சூசைட் பண்ணிப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே தீ குளிச்சு செத்து போவாங்க. சூசைட்னாலும் வந்து வலிக்காத சூசைடு இல்லை, வலிமிகுந்த சூசைடை பண்ணி செத்து போயிடுவாங்க, உடன்கட்டை ஏறி செத்துருவாங்க புருஷன் செத்துட்டா. அந்த அளவுக்கு கற்பு அப்படின்னு பெண்களை வந்து சொத்தாக பாவிப்பது, பெண்களை வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு பொருளாக பாவிப்பது அப்படின்ற அந்த கல்ச்சர் வந்து அவங்க மத்தியில் இருக்கிறது. இங்கும் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறது ஒரு சில சமூகங்களில். பட் அது மாறி இருக்கிறது, அங்கே இன்னும் மாறலை, அந்த ப்ரைடு மட்டும் மாறலை. அந்த மாறாத ப்ரைடை வந்து இப்போ இவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, ரொட்டி துண்டுக்காக கொடுத்துட்டான், அதாவது இன்னொரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொன்னாலே அவன் டென்ஷன் ஆவான், கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலே அவன் டென்ஷன் ஆவான். அவன்கிட்ட போய் ரொட்டி துண்டுக்காக, பிழைப்புக்காக தன்னுடைய பிள்ளைகளை பிரிட்டிஷாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவன் சொன்னது வந்து பயங்கரமாக பற்றிக்கிச்சு ரஜபுத்திரர்கள் மத்தியில். மன்னிப்பு கேளு, உடனடியாக இவனை வாபஸ் வாங்க சொல்லு, இவன் நிற்கக்கூடாது, நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்போவும் சொல்கிறது என்னென்னா, நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவன், அந்த உரிமையில் கேட்குறேன், இவனை நீக்கிக்க அப்படின்னு. ஆனால் பிஜேபி இப்போது வரைக்கும் அவரை நீக்கவில்லை. கிட்டத்தட்ட 5 தடவை அவர் வந்து பொது மன்னிப்பு கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் ஒன்று மட்டும்தான் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரஜபுத்திரர்கள் லட்சக்கணக்கான பேர் மைதானத்தில் கூடி உட்காந்துருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்குறது மட்டும்தான் அவர் செய்யலை, மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. ஏன்னா அவங்க சாவர்கரின் வழி வந்தவர்கள். இவ்வளவு மன்னிப்பு சொன்னாலும் ரஜபுத்திரர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது எப்படி நீ எங்கள் குலப்பெண்களையும் எங்கள் குலத்தையும் இழிவுபடுத்தி நீ பேசலாம், ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியல, பிஜேபியால் பதில் சொல்ல முடியல. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் 5 வாரமாக இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்து நேற்றைக்கு ஒரு பெரிய, கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு மாநாடு நடந்ததுன்னா எப்படி ஒரு கூட்டம் இருக்கும். திருச்சியில் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு கூட்டினப்ப அந்த ட்ரான் ஷாட்ஸ் பார்த்தோம், எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது. ராகுல், திமுக தலைவர் ஸ்டாலினும் ராகுலும் நடத்திய அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது. அந்த மாதிரி பெட்டி பெட்டியாக கூட்டமாக மக்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த புருஷோத்தம் ருபாலான்ற கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கணும்னு இந்த எதிர்ப்பை தாண்டி நேற்று அவர் தாக்கல் செஞ்சுருக்கிறாரு, இது நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இது ஸ்டோரி நம்பர் 1. அப்படியே வெஸ்டர்ன் யூபியில் என்ன நடக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் யூபியில் வந்து இந்த மகாராணா பிரதாப் அப்படின்றவர் வந்து ரொம்ப பிரபலம். வெஸ்டர்ன் யூபின்னு இல்லை, குஜராத்லேருந்து யூபி வரைக்கும் வந்து இந்த ரஜபுத்திரர்கள் வாழக்கூடிய பகுதியில எல்லாம் வந்து இந்த ராணா பிரதாப் சிங் அவருடைய பிரதாபங்கள் வந்து ரொம்ப பிரசித்தம். ஏன்னா அவர் வந்து அக்பருக்கு எதிராக, அக்பருடைய படை வந்து அவ்வளவு சாதாரணமான படை அல்ல, யாராலும் வெல்ல முடியாத சித்தூர் கோட்டையை கைப்பற்றிய படை வந்து அந்த படை. அந்த படைத்த இழந்த மேவார் பகுதியை திரும்ப மீட்டெடுத்தார் ஒருத்தர் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இவர் மீட்டெடுத்ததாக குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. முழுமையாக மீட்டெடுக்கலனாலும் ஆங்காங்கு பல பகுதிகளில் வந்து மேவார் பகுதியை வந்து மீட்டெடுத்ததாக
அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய வீரதீர செயலாக மக்கள் பார்ப்பது இந்த விஷயம்தான். அதில் இன்னும் ஒருபடி மேலே என்னன்னா, காஸ்கி ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு பேர். காஸ்கி ரொட்டி, காஸ்னா புல்லில் செய்த ரொட்டி. அதாவது காட்டுக்குள்ள அவர் வந்து பதுங்கி இருந்து கொரில்லா தாக்குதல்லாம் நடத்திக்கிட்டு இருந்த போது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எதுவும் கிடைக்கல அப்படின்றதுனால ரொட்டியை வந்து எப்படி சுட்டு சாப்பிட்றாருன்னா, புல்லை கசக்கி புல்லிலிருந்து மாவு எடுத்து ரொட்டி சுட்டு சாப்பிட்றாரு. அப்படி புல்லை தின்னு உயிர் வாழ்ந்து ஒரு மனுஷன் எங்களுக்காக இந்த நிலத்தை மீட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு ராணா பிரதாப் சிங்குக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பேர். அங்கே மகாராஷ்டிராவில் வந்து எப்படி சிவாஜியோ அங்கே வந்து அவர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் ராஜராஜ சோழன் மாதிரி தான். என்ன, இங்கே அவருக்கு பின்னாடி ஒரு சாதியாக யாரும் நிற்க முடியல, ஆனால் அங்கே அவருக்கு பின்னாடி ரஜபுத்திரர்கள் சாதியாக அணிதிரண்டு நிற்கிறார்கள். அதுக்குள்ளேயே மேலும் கீழுமாக பல உட்பிரிவுகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுப்போமே ரஜபுத்திரர்கள்லேயே. இந்த ரஜபுத்திரர்கள் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஊப்பியில் மட்டுமே ஒருத்தருடைய வீட்டை சுற்றி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா, அவர் தான் வந்து அந்த ரஜபுத்திரர்களுடைய பிரதிநிதியாக அறியப்பட்டவர். அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சிட்டிங் பிஜேபி எம்பி பல்யான் சிங்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரஜபுத்திரர்கள் தொடர்பான பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஜாட் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஜாட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விவசாய சமூகம். தமிழ்நாட்டில் எப்படி சில சாதிகள் வந்து தாங்கள் எப்போதுமே வேளாண்குடியாக இருந்தவர்கள், தாங்கள் மட்டும்தான் வேளாண்குடியாக இருந்தவர்கள்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, மற்றவங்களாம் விவசாயிகள் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் வேளாண் சமூகம்னு ஒரு சிலருடைய கிளைம் இருக்கும். அதுவுமே பகுதி பகுதியாக மாறும். ஆனால் அங்கே எப்படின்னா, பலரும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, சிலர் பண்ணை விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க, சிலர் சின்ன சின்ன பகுதியாக விவசாயம் பண்ணுறதில் ஈடுபட்டிருக்காங்க. ஜாட்டுன்ற சமூகம் வந்து பெரும்பாலும் விவசாய பின்னணி கொண்டவர்கள். அந்த பல்யான் சிங் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள்லாம் ஜாட்ஸ், யாருனாலும் இன்னைக்கு விவசாயியாக இருக்கலாம், ஆனால் முதல்ல வந்த முதலியார் யாரு, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விவசாயினா ஜாட்டு, ஜாட்டுனா விவசாயி, மற்றவங்களாம் விவசாயம் பண்ணலாம், ஆனால் ஒரு ஜாட்டாகத்தான் பார்க்கப்படுவார் யார் விவசாயம் செய்தாலும். அதுதான் ஜாட்டுகளுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம். விவசாயம் செய்பவன் எல்லாம் விவசாயி அல்ல, ஜாட் செய்தால்தான் அது விவசாயமே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தனமா அங்கே ஒன்று பேசி விட்டாப்புல சிட்டிங் பிஜேபி எம்பி. அது மட்டும் அல்லாமல் அங்கு வரக்கூடிய பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேரும் என்ன பேசுறாங்கன்னா, இது ஜாட்லேண்ட். எப்படி வந்து கோவை வந்து கொங்கு வேளாளர் பெல்ட்டு, அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா இது வன்னியர் பெல்ட்டு, கீழே இது நாடார் பெல்ட்டு, இது முக்குளத்தோர் பெல்ட்டு, இது வெள்ளாளர் பெல்ட்டு, இது மறவர் பெல்ட்டு, இது கல்லர் பெல்ட்டு, இது அகமுடையர் பெல்ட்டு, இப்படின்னு அங்கங்கே சில சாதி தலைவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள் இல்லையா. இந்த சாதி தலைவர்கள் எல்லாம் எப்படி இதை பார்த்து தான் அவன் இன்ஸ்பயர் ஆனானா, இல்லை அவனை பார்த்து தான் இவன் இன்ஸ்பயர் ஆனானான்னு தெரியல, இதே பாணியில தான் இது ஜாட்லேண்டு, எது மேற்கு ஊப்பி பூராமே ஜாட்லேண்ட் தான். இப்போ இவன் டென்ஷன் ஆயிட்டான். ஒரு தடவை பார்த்தா, 2 தடவை பார்த்தா, 3 தடவை பார்த்தா நீ திருந்துற மாதிரி தெரியல, இது சரிப்பட்டு வராது. அதனால வந்து அந்த குஷ்வா அப்படின்றவர் தான் வந்து இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி தாளா நின்று பேசுறது என்ன அப்படின்னா, நான் கடந்த முறை பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன், ஆனால் இந்த முறை உறுதியாக நான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், நீங்களும் போட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இவர்கள் ரஜபுத்திரர்களை வம்பிழுத்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய சுயமரியாதையை, நம்முடைய கௌரவத்தை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். நாங்களும் விவசாய பின்னணி கொண்டவர்கள் தான். இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு பெரும் விவசாயத்தை யாராலும் செய்ய முடியாது. நாங்களும் நிலவுடைமை சமூகம் தான், நாங்களும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் தான். ஜாட்டும் நிலம் வச்சிருக்கிறாங்க, ஜாட்டும் விவசாயம் பண்றாங்கன்னாலும் கூட இந்த ஊர்ல ஜாட்டு மட்டும்தான் உயிரோடு இருக்கானா, நாங்கள்லாம் உயிரோடு இல்லையா, மற்ற சாதிக்காரனெல்லாம் இங்கே உயிரோடு இல்லையா, அது எப்படிடா இந்த ஊரை நீ ஜாட்லாண்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வெடித்து விட்டது. இந்த போராட்டத்தை பிஜேபிக்கு எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை. யோகி ஆதித்யநாத் விழி பிதுங்கி போய் நிற்கிறார். இந்த பின்னணியில் தான் ஊப்பியிலையும் குஜராத்திலையும் ஹரியானாவிலையும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது. இந்த எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரே கோபம் என்ன அப்படின்னா, எங்களோட கௌரவத்தை கேள்வி எழுப்பிட்டான், எங்களுடைய கௌரவத்தை இவன் வந்து சிதைக்க பார்க்குறான். கௌரவம் அப்படின்றத புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எங்கள் குடிப்பெருமையை இவன் கெடுக்க பார்க்குறான். அதாவது எந்த கத்தியை இவர்கள் கூர்திட்டி ரஜபுத்திரர்கள் கையில் கொடுத்தார்களோ அதே கத்தியை இப்போது ரஜபுத்திரர்கள் பிஜேபி நெஞ்சில் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார்கள் 2024 பொதுத் தேர்தலில் சரக்குன்னு சொருகிறதுக்காக. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம். எந்த சாதி பெருமையை தூண்டினார்களோ அதே சாதி பெருமை இன்றைக்கு இவர்களுக்கு எதிரானதாக மாறி இருக்கிறது. ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் ஒன்றும் வந்து பெரிய சமூக நீதிக்கான போராட்டம் அப்படியெல்லாம் இல்லை. அந்த ஊரை நீ சாதியாக தான் பதப்படுத்தி வச்சிருக்க, சாதியாக தான் அங்கே போராட்டம் நடக்கும். தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய போராட்டம் எப்படி நடக்கும்?
ஓபிசிக்களினுடைய ஒற்றுமை, எஸ்சி எஸ்டியினுடைய ஒற்றுமை, ஒரு சோசியல் செக்டாரை தான் தமிழ்நாட்டினுடைய போராட்டங்கள் அட்ரஸ் பண்ணும். பெண்கள் அப்படின்னா பெண்களுக்கான உரிமைகள், இவங்க மாற்றுப்பாலினத்தோர் அப்படின்னா மாற்றுப்பாலினத்தோரோட உரிமைகள், அல்லது வந்து இப்போ 2K கிட்ஸ் ஒரு போராட்டம் நடத்தினா கூட அவன் 2K கிட்ஸுக்கான உரிமைன்னு ஒரு செக்டா தாங்க தன்னை ஐடென்டிஃபை பண்ணுவான். நான் வந்து இன்ன சாதிக்கு நீ இது கொடு அப்படின்னு ஒரே ஒருத்தர் தான் போராட்டம் நடத்தினாரு. அவரால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வரைக்கும் டெபாசிட் வாங்க முடியல. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், ஜான் பாண்டியன்னு இன்னொருத்தர், இவங்க 2 பேரும் இந்த குடிப்பெருமை பேசி சுற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் வந்து ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக அறியப்பட்ட நபர்கள் எல்லாம் உண்மை வெளிப்படும் போது அவர்கள் சாதிய தலைவர்கள் என்று மக்களால் கண்டுகொள்ளப்பட்டு அந்த சாதிக்காரர்களே அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நீ வந்து பேர் சுட்டியிருக்கலாம், நீ அவங்களுக்கு இருக்கிற பேர் வந்து சரியில்லை, இதை வந்து நான் வந்து நல்ல பேராக மாத்துறேன்னு சொல்லிட்டு நீ இந்திரன், சந்திரன், சூரியன் எந்த பேரனாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மக்களுக்கான உரிமையாக நீ என்ன பெற்று தந்தாய் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்றது தான். இப்போ வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியல. இந்த தடவை அவர் நிற்கிறாரு, நிச்சயமாக சொல்கிறேன் டெபாசிட் வாங்க மாட்டார். இப்போ அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போங்க. மக்களை வந்து நீ சாதியாக அணிதிரட்டி இன்னைக்கு அவன் சாதிவாரி உரிமை கேட்குறான், நீ இது என்ன செய்ய போகிற? இதே நேரத்தில் அப்படியே ராகுல் காந்தி பேசுறது எடுத்து பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறேன்னு சொல்றாரு. அப்போ என்னுடைய சாதிக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும்னு அவன் பிஜேபியை நம்புவானா காங்கிரஸை நம்புவானா? இந்த முறை நிச்சயமாக காங்கிரஸின் பக்கம் தான் இருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த போராட்டம் இவ்வளவு தீவிரம் அடைந்திருக்குமான்னு தெரியாது. அவன் போராடுறான், காரணம் என்ன அப்படின்னா அவன்கிட்ட ஒரு பெரிய ஆல்டர்னேட் இன்னைக்கு இருக்குது. பிஜேபி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற நிலை மாறி இன்றைக்கு வந்து அவனுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டாக காங்கிரஸ் இருக்கிறது. அதற்கு சாதகமாக பொதுவாக அந்த வடக்கில் வந்து பஞ்சாயத்து ரொம்ப ஃபேமஸ், மகா பஞ்சாயத்து. எல்லா சாதிக்குள்ளேயுமே இப்படி ஒரு மகா பஞ்சாயத்து நடக்கும். ஜாட்டுக்கு ஒன்று நடக்கும், ரஜபுட்ஸுக்கு ஒன்று நடக்கும், இப்படி எல்லாத்துக்கும் நடக்கும். நீ ஒரு சாதியை பிடிச்சு வச்சேன்னா நீ பிடிச்சு வைக்காம இருக்கிற இன்னொரு சாதி உனக்கு எதிராக திரும்பும் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். அப்படித்தான் இன்றைக்கு திரும்பி இருக்கிறது. உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ ஹரியானாவோ இவர்கள் நினைப்பது போல அவ்வளவு எளிதாக கடந்து விடக்கூடியதாக இருக்காது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் வந்து கடந்த முறை விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு. இப்போ அதை தொடர்ந்து வந்து ரஜபுத்திரர்களுடைய போராட்டமும் நடந்திருக்கு. ஜாட்டு பூரா உனக்கு போன தடவை எதிராக ஓட்டு போட்டிருக்க. ஏற்கனவே ஜாட்டு வந்து கோபத்தில் தான் இருக்கிறான். ஏன்? இவன் விவசாயிகள் சட்ட மசோதா கொண்டு வந்து விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிறான்றதுனால இப்போ ஜாட் ஆல்ரெடி காலி, இருக்கிற மற்ற சமூகங்களையும் இப்படி நீ காலி பண்ணிடுற, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு அப்படின்றது தான் இதிலிருந்து கிடைக்கும் ஒரே செய்தி. கிட்டத்தட்ட 220 சீட்டை தாண்ட முடியாது மொத்த இந்தியாவிலையும் பிஜேபி ஆளுன்ற நிலையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வெற்றி இந்தியா கூட்டணிக்கு காத்திருக்கிறதோ என்று சொல்ல தோன்றுகிறது. ஆனாலும் நான் ஜோசியம் சொல்றது இல்லை. அதனால நிச்சயமாக பிஜேபிக்கு ஒரு பெரும் பின்னடைவு அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டிலேயே உருவாக்கி இருக்கிறது. இது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்திலிருந்து 2 பிஜேபி கேண்டிடேட்டு போட்டியிட மாட்டேன்னு விலகி இருக்கிறாங்க. குஜராத்திலிருந்து பிஜேபி கேண்டிடேட்ஸ் சிட்டிங், அதாவது மோடி வந்து போனதுக்கு அப்புறம் மோடியினுடைய ஊர்ல நின்று போட்டியிட்டு ஜெயிச்சிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார். காரணம் என்ன அப்படின்னா கள நிலவரம் தெரியுது. களம் வந்து அவ்வளவு கபலீகரமாக இருக்கிறது. மாற்றி வைத்தது பிஜேபி. இன்றைக்கு அந்த வினையை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் பின்னடைவை சந்திக்க போகிறார்கள். இப்போ இதை பொதுவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவினுடைய கோர் ஐடியாலஜி வந்து சாதி பெருமையோடு நாம் இந்து போலரைசேஷன் பண்ணுவோம் அப்படின்னு. இன்னைக்கு அது கிரவுண்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இல்லை, இது ஆரம்பத்திலேருந்தே தமிழ்நாடு சுட்டி காட்டுற ஒரு உண்மை தானே. நீ ஒன்று சாதியால் ஒன்று சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா சாதியை கடந்த ஒரு உணர்வால் ஒன்று சேர்க்கணும். அந்த உணர்வுக்கு பேர் இந்து அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு திரிஞ்ச, இந்து தான் நாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச. அப்படி இந்துவா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டான் அப்படின்னா சேரட்டுமே. ஒருவேளை இந்துவா சேர்ந்து எல்லாரும் சமத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்னா சேரட்டுமே. இப்போ வந்து இவர் இருந்தார், ராமானுஜர் இருந்தார். ராமானுஜர் எல்லா சாதிக்காரர்களையும் வந்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். அவர் வைணவர் தான். அவரை இன்றைக்கும் வந்து மக்கள் பேசி உண்டு தானே இருக்கிறாங்க. கலைஞர் மாதிரியான முற்போக்காளர்களே கூட இந்த மாதிரியான நபர்களும் கூட உடைப்பை ஏற்படுத்தி சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கீகாரம் பண்ணி எழுதுறாங்கல்ல. அவர் முழுசா ஏற்றுக்கிட்டாங்கன்னு இல்லை, அவர் சமூகத்துக்குள்ள அவர் செஞ்ச அந்த மாற்றம் அப்படின்றத அங்கீகரிக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா அப்படின்னா நடக்கலையே. நீ சாதியா அணிதிரட்டி வச்சிருக்க. அதாவது இவங்க வேலையே இதுதான். பொதுவாக மேடையில் பேசும்போது ஹிந்து ஒற்றுமைன்னு பேசுறது, பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குவான். இறங்கி எங்கே போவான்? டின்னர் சாப்பிட, டிஃபன் சாப்பிட போவான். சாப்பிட போகிறப்ப எங்கே போவான்? நேராக வந்து ரஜபுத் சம்மேளன், ஜாட் சம்மேளன், ஜாதவ் சம்மேளன், இப்படி ஒவ்வொரு சம்மேளனாக தான் போயிடான்.
போய் என்ன பண்ணுறான், நாம தான்ப்பா ஆண்ட பரம்பரை, நம்மளுக்கு தான்ப்பா எல்லா கௌரவமும், மற்றவங்கெல்லாம் இன்னைக்கு 1000 பேசலாம்ப்பா, நம்மளை மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாதவ்கிட்ட போய், இப்பா ஜாதவ் தான்ப்பா எல்லாம், நம்ம இல்லாமல் இந்த சமூகம் முன்னேறிடுமா அப்படின்னு இங்கே ஜாட்ட போய், நம்ம தான்ப்பா வேளாண் பெருங்குடி, உழவு பெருங்குடி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வாரன்லாம் உருட்டுவாங்க. இப்படி 3 பேர்ட்டையும் தனித்தனியாக உருட்டி தனித்தனியாக சாதி பெருமையை ஊட்டிட்டு மேடையில் மட்டும் நீ ஹிந்து கன்சால்டேஷன் பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? இவனுடைய பழக்க வழக்கம் வேற, இவன் பழக்க வழக்கம் வேற, அவன் பழக்க வழக்கம் வேற. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொண்ணு கொடுக்க மாட்டான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொண்ணு எடுக்க மாட்டான், மாற்றி ஒரு வார்த்தை பேசினா வெட்டு குத்துன்னு அடிச்சுக்கிட்டு சாவா. இப்போ என்ன நடக்குது? போராட்டம் அதுதான் நடக்குது. ஒரு சாதியை பெருமையாக பேசிட்டா இன்னொரு சாதிக்காரனுக்கு டென்ஷன் ஆகுது. நீ என்ன நினச்சிருக்கணும்? ஒரு சக இந்து சமூகத்தை இன்னொருத்த பெருமையாக பேசுகிறான்னு நினச்சிருக்கணும். அப்படி நினைக்கலையே. அப்போது களம் அப்படி அல்ல, இவர்களும் களத்தை அப்படி செட் பண்ணலை. ஒரு பெருமையை பேசுவதற்காக, இந்து பெருமையை பேசுவதற்காக இவங்க ஹிந்து கன்சால்டேஷன் இருப்பதாக நம்மை நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நம்ப வைக்கும் முயற்சியும் கூட இப்போது தோல்வியை சந்தித்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஜாட்லாண்டுன்னு சொல்கிறானே, அந்த ஜாட்டுக்காவது நீ நியாயமாக இருந்தியா? வேளாண் மசோதாவை கொண்டு வந்து அவன் நிலத்தை பூரா திருட பார்த்த. ரஜபுத்திரர்கள்லாம் சத்திரியர்கள், நாமெல்லாம் சத்திரிய வம்சம், சத்திரியர்கள் தான் நாட்டை ஆள பிறந்தவர்கள்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சு அந்த சத்திரியர்களுக்காவது ஒரு உண்மையாக இருந்தியா? இல்லை. ஏன்னா இவனால் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. இவர்களுடைய விசுவாசம் எல்லாம் 2 பீடங்களுக்குத்தான். ஒரு பீடம் நாக்பூர், இன்னொரு பீடம் எந்த முதலாளியினுடைய பூட்ஸோ, அது எந்த முதலாளி இந்தியாவின் பெருமுதலாளியாக உருவாகிறானோ அந்த முதலாளியினுடைய பூட்ஸாக மாறும். இன்றைக்கு ஒரே பெருமுதலாளியாக அதானியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதானி இவங்களும் வேற வேற கிடையாது. இவன் தான் அதானி, அதானி தான் இவன். இவன் ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். நீங்கள் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் அல்லது அவர் அப்படின்னு தான். இது 2 வேற வேற கிடையாது. இது 2 ஒன்று தான். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரே சந்தையாக, என்னென்ன சந்தையாக மாற்ற பார்க்கிறார்கள் அப்படின்னா, ஒன்று ஒரு பனியாவுக்கான அதானிக்கான சந்தையாக மாற்ற பார்க்கிறார்கள். இல்லை என்றால் இது இந்துத்துவ சந்தையாக, இரத்தக்காடாக மாற்றுவதற்கு பார்க்கிறார்கள். இந்த 2ம் வேறு வேறு அல்ல. இது 2லும் பலியாக போவது எல்லா ஓபிசிக்களும் எஸ்சி/எஸ்டிக்களும் தான். இப்படியாக எல்லா சமூகங்களையும் பலி கொடுத்து விட்டு பிஜேபி தன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் கள யதார்த்தம். இங்கு அவர்கள் காலூன்ற முடியாததற்கான காரணம், இங்கு தமிழ்நாடு அப்படி சாதி ரீதியாக அவர்களின் பின்னால் அணி திரளவில்லை, இனி வருங்காலத்திலும் திரளக்கூடாது என்பதற்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். வடக்கின் உதாரணத்தை தமிழ்நாடு நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்புறேன். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர்.